நல்லுலக மக்களுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இன்னைக்கு அவர் ஊர்ல ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு தான் பஞ்சாயத்து தலைவர். அது மாதிரி அந்த ஊர்ல 2 பூனை அது எங்கேயோ அடைஞ்சு ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த அப்பத்தை பங்கு வைக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் ஒரு எண்ணம், சரி நம்ம குரங்கு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க சரியா பங்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு குரங்கு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, இருங்க இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், இது எங்க முடியுதுன்னு பாருங்க. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப நேர்மையா ஒரு தராசு ஒன்று எடுத்துட்டு வந்துச்சு. எடுத்துட்டு அந்த அப்பத்தை 2 பாதியா பிரிச்சு ஒவ்வொரு பாதியையும் ஒவ்வொரு தட்டுல வச்சது. ஒரு தட்டுல அப்பம் கொஞ்சம் பெருசா இருந்தனால அந்த தட்டு கீழே போச்சு. குரங்கு என்ன செஞ்சிச்சுன்னா அந்த அப்பத்தை எடுத்து கடிச்சிட்டு அதை தின்னுட்டு அந்த மிச்சத்தை அந்த தட்டுல வச்சது. இப்போ இந்த முதல்ல வச்சு துண்டு இருக்க அந்த தட்டு கீழே வந்தது. இப்போ குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த தட்டுல இருக்கிற துண்டை எடுத்து கடிச்சு தின்னுட்டு அந்த தட்டுல வச்சது. இப்போ இந்த தட்டுல இருந்த பீஸு அதிகமா இருக்குன்னு சொல்லி இதை எடுத்து கடிச்சு இதை தின்னுது. இப்ப அந்த தட்டை கீழே இறங்கிடுச்சு, இது மறுபடியும் மேல போயிடுச்சு. இப்ப அதுல இருக்கிறத கடிச்சு இது தின்னுது. இப்படி மாறி மாறி தின்னு கடைசி அப்பத்தை குரங்கு காலி பண்ணிடுச்சு. பூனை 2க்கும் ஒன்றும் கிடைக்கல. நான் ஜிஎஸ்டி பத்தி சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? இது ஒரு இடத்துல ஒரு புதுசா ஒரு கடை திறக்க போறாங்கன்னு சொன்னாங்க. என்னடா புது கடைன்னு பார்த்தாங்கன்னா அது புது கடையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சதுதான் அது இங்க வச்சிருக்கிறாங்க. கடை பேரு அமாவாசை அல்வா கடை. கிண்டிட்டாங்க. இதுல மாற்றமும் புதுமையும் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு தெய்வ பிறவி ஒருத்தர் அந்த அல்வாவுக்கு சைட் டிஷ், எங்கேயாவது அல்வாவுக்கு சைட் டிஷ் இருக்குமா, அரைச்சார். என்ன சட்னி அரைச்சார். இப்படி ஓடிட்டு இருக்கு அந்த கடை வியாபாரம். இப்போ அந்த கடை வியாபாரத்தை யாராவது ஒத்துக்குவாங்களா? இந்த குரங்கு செஞ்சதை யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு உண்மை கொடுக்கணும்னு 2 பிரகஸ்பதி, நல்லா தெளிவா சொல்றேன், பிரகஸ்பதி பிரம்மஹத்தி இல்ல, 2 பிரகஸ்பதி சொல்றாங்க. நீங்க ஒரு 25 அடிமைகளை அங்க அனுப்பியிருந்தீங்கன்னா அவங்க தாய் மசாஜ் மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்படி எந்த அடிமையை நீங்க அனுப்பலீங்க. சொல்ற 2 பிரகஸ்பதியில ஒருத்தர் இந்த ஊர் பக்கத்துல சின்ன பொடி கடையில ஒரு டாக்டர் இருப்பார். டாக்டர்னா அவர் அந்த கடைக்காரர் என்ன பண்ணாரு, யாராவது ஜனங்க ஜோரம் தலைவலினாக்க டக்குன்னு ஒரு குரோஷனை கீழ்ச்சி கையில கொடுத்துருவார். அந்த மாதிரி டாக்டர். இன்னொருத்தர் மிகப்பெரிய அறிவாளி சிந்தனையாளர். அவர் எது சொன்னாலுமே அது பல ஆயிரம் அர்த்தம் இருக்கும். அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சவங்க அவங்களை திட்டுவாங்க, அதனால புரிஞ்சுக்காத மாதிரியே எல்லாரும் இருந்துருவாங்க. இப்படி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சொல்றாங்க, ஒரு 25 அடிமைகளை அவங்களுக்கு அனுப்பியிருந்தா உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இவங்களுக்கு அடிமையை கொடுத்தாக்கா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். அதாவது அடிமையை அங்கே போய் பணி செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான கூலி கிடைக்கும். ஐயா, இந்த 2 பிரகஸ்பதிகளுக்கும் ஒரு விஷயம் தெரியல. அவங்க பிரிச்சு கொடுக்கறது இந்த மாநிலத்துல இருந்து வர்ற வரி பணத்தை தான், அவங்க பாக்கெட்ல இருந்துலாம் ஒண்ணும் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறாம நீங்க அடிமை கொடுத்தாதானே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் அரசியலுக்கு பொருத்த மாட்டேதான். சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் அரசியலுக்குள்ள நாட்டையும் கெடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ குரங்கு இனிமே பங்கு வச்சுக்கிட்டே இருந்தா அப்போ உனக்கு கிடைக்காது. இது சட்டத்துல என்ன தெரியப்படுத்திருக்குது, யாருக்கு என்ன செய்யணும், எந்தெந்த மாநிலத்துக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணும், விதிமுறைகள்லாம் வழிமுறைகள்லாம் இங்க இருக்கு. ஆனா அது எதுவுமே செய்யாம இவங்க இஷ்டத்துக்கு பங்கு போட்டு
சிந்திங்க மக்களே. நம்ம தமிழன் எங்கேயுமே எப்பவுமே அடிமையா போக மாட்டான். ஒரு காலத்துல போனான். அது என்ன விஷயம்னா, அன்னைக்கு இருந்த தலைமை அப்படி. அது பெரிய அடிமை. அதோட சின்ன அடிமைகள்லாம் கூட போனாங்க. மசாஜ் எல்லாம் பண்ணாங்க. அழுத்தம் கொடுத்து. மசாஜினாக்கா அது இல்லை, அழுத்தம் கொடுத்து. இப்போ அது மாதிரி ஆள் யாரும் இல்லை. போன தேர்தலையும் அவங்களுக்கு ஒன்றும் அடிமை கிடைக்கல. ஒரே ஒரு அடிமை கிடைச்சிச்சு. அதுவும் கடைசியில உச்ச நீதிமன்றம் கழட்டி விட்டுருச்சு. இப்ப இதுல சுத்தமா ஒண்ணுமே இல்லை. புலம்பி புண்ணியம் இல்லை. ஆட்சி நடத்துங்க மக்களுக்கான ஆட்சி.